ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, கவியாய் நேஷ்னல் பார்க்குக்கு போன வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு எண்டில் நான் அந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கவியாய் நேஷ்னல் பார்க்லேருந்து மார்னிங் கிளம்புனதுக்கு அப்புறமா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் நக்கோன் நாயக். மார்னிங் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மலையிலேருந்து கீழே இறங்குறதா நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே கீழே வந்து இறங்கிட்டோம். ஒரு 10:30 மணி இருக்கும். 1 ஹவர் ஆச்சு மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறமா மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. எது வழியாக வந்தோமோ நேஷ்னல் பார்க்குள்ளே வந்தோம் இல்லையா, அந்த பக்கம் வந்து உள்ளே போகிற வழி, இந்த பக்கம் வந்து வெளியில் போகிற வழி. நாங்கள் வந்து நேஷ்னல் பார்க்லேருந்து வெளியே வந்து வந்தாச்சு. இந்த நக்கோன் நாயக் பிளேசஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேம், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அதை மட்டும் வந்து ஏரியா வந்து கவர் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்த இடம் தான் டேமு. டேம் வந்து சும்மா நம்ம வைகை டேம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் வைகை டேம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்க்கு, அப்படியே நடந்து போயிட்டு கார்டன் மாதிரி இருக்கும், சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து போனது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால். அந்த கார்டனுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ட்ரி ஆகிட்டு இருந்தோம். வாட்டர் ஃபாலோடைய பேரே வந்து புரியலைங்க, அவங்க தாய் லாங்குவேஜில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால் எல்லாமே நல்லா இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது. பார்த்திங்களா, இங்கேருந்து அது வரைக்கும் வந்து வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா விளையாடுற மாதிரி தான், பூல் மாதிரி. தண்ணி வந்து ஆழமே இருக்காது, முட்டி அளவுக்கு தான் இருக்கும். வந்து அழகாக வந்து குளிக்கலாம். ஒரு டியூப் மாதிரி தருவாங்க, போட்டு அதில் மேலே ஏறி அழகாக வந்து குளிச்சுட்டே ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ஸு. ரிவ்யூவில் பார்த்த பிறகு சரி ஓகே சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்புறமா சரி இங்கே வந்துட்டு போயிடலான்ட்டு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த பலூன்லாம் ஆல்ரெடி வாட்டர் பார்க்கில் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம், ராமாயணா வாட்டர் பார்க்கில். அந்த ராமாயணா வாட்டர் பார்க் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் இருந்துச்சு. சரி ஓகே ஒரு லைம் ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைம் ஜூஸ் வந்து வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃப்ரூட் ஜூஸ், எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி இந்த ஜூஸ் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு, அதனால் ஜூஸை வந்து குடிச்சிட்டு அப்படியே நடந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு, இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டைனிங் டேபிள் போட்டு அப்படியே வந்து இயற்கை அழகை வந்து அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க. வெளியில் ஒரு டேபிள் போட்டு ஒரு 4 சேர் ஒன்று போட்டுருவாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட கொள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸு, ட்ரெஸ்ஸு மாற்றுறது எல்லாமே சொல்லப்போனால் ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி டியூப் ஒன்று வாங்கிக்கிறாங்க. டியூப்பில் வந்து ஏறிட்டு அழகாக வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேச்சுரலாக வந்து அப்படியே காடு மாதிரியே இருக்கும். ஆனால் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கள்லாம் அங்கங்கே இருக்காங்க, போலீஸும் வந்து இருக்காங்க. இந்த உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா, அங்கே வந்து டியூப் வந்து எடுத்துக்கலாம். சின்ன பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பலூன் வந்து நான் கொண்டு வந்திருந்தோம். அதில் வந்து ஏர் அடிச்சுக்கிறதுக்கு ஏர் பம்பும் வந்து வாங்கிட்டோம். பெரிய பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் போக போக உள்ளே தள்ளி போக போக கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அப்படின்றனால பெரிய பாப்பாவுக்கு மட்டும் ஒரு டியூப் வந்து வாங்கிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வரைக்கும் எல்லோரும் போகிறாங்க. ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் பாதி தூரம் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பாதி தூரம் மட்டும் நடந்து வந்து போயிட்டுருந்தோம். இப்படி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இந்த ஃபீலை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அனகோண்டா படத்தில் ஒரு போட்டில் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த போட்டு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நடந்து போயிட்டுருப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு படத்தை வந்து பார்த்த ஃபீலிங் தான் இருக்குது. இது ஏதோ ஒரு படத்தில் பார்க்குற இடம் மாதிரியே தெரிஞ்சிச்சு. எனக்கு இந்த அனகோண்டா படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரியலாக பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அது போக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிளியராக இருந்துச்சுங்க, எந்த இடத்துலையும் தூசி இல்லை. இங்கே பார்த்திங்களா உட்காந்து அழகாக சமைச்சி சாப்பிட்டுட்டு அழகாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கிட்டேன். உள்ளே அப்படியே கிளியராக இருக்குங்க. கீழே ஃபுல்லாக குட்டி குட்டி மீன்களாக இருக்குது, ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். கல் கீழே என்னென்ன பாறை கிடக்குன்றது ஒரு கிளியராக தெரியுது. தண்ணி வந்து பாசி படிய விடாமல் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது இந்த
வாட்டர் ஃபாலு. ஆனால் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. வெறும் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு பாலித்தீன் கவர் இல்லை, ஒரு கண்ணாடி சில் இல்லை, எந்த விதமான குப்பைகளும் இல்லாமல், அடசலும் இல்லாமல் ஒரு கிளியரான வாட்ரு நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு தூசி இல்லாமல், ஒரு குப்பை இல்லாமல் அவ்வளோ ஒரு கிளியராக இருந்துச்சு தண்ணி. கீழே கிடக்கிற கல் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி பர்ஃபெக்டாக தெரியுது. அவ்வளோ ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நான் வந்து ஃபோன் கவர் போட்டிருந்தனால நான் வந்து தண்ணிக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். அப்படி ஒரு கிளியராக இருந்துச்சு. இயற்கையாகவே இந்த அழகை வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் தூரம் தள்ளி போக போக பார்த்திங்கன்னா பலூனில் வந்து குழந்தைங்கள வந்து உட்கார வச்சுக்கிட்டோம். ஏன்னா இடுப்பளவுக்கு அப்படியே முழங்கை அளவுக்கு அப்படியே தண்ணி கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. ரொம்ப தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு. இது வந்து அருவி மேலேருந்து ஃபால்ஸ் வந்து கொட்டுற மாதிரிலாம் இல்லை, சும்மா ஓரங்களில் மட்டும் கொட்டுது. மழை காலத்தில் நல்ல மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த சைட் ஃபால்ஸ் வந்து கொட்டுமா. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. ஸோ ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா மணி 1 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே, குளிச்சுட்டு நல்லா பசிச்சிச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்டு பார்த்தா எல்லாமே தாய் ரெஸ்டாரண்ட்டு. வரிசையாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தாய் நூடுல்ஸு. ஏன்னா இங்கே வந்து நூடுல்ஸ்லாம் எதுவும் சரியில்லை. ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வேணால் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் ப்ரான்ஸு, சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. மித்தபடி எதுவுமே நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதோ ரொம்ப ஸ்மெல் வருது அந்த மாதிரி இருக்குது. நிறையா சாஸு அவங்க மிக்ஸ் பண்ணி தராங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை வந்து சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு. நல்ல ரிவ்யூவும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து சாப்பிட்டவங்களாம் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ட்டு வேறு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிற்றுக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்றனால ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சரி ஓகே கிளம்பி வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்டை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா வெளியில் நார்மலாக இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகாக வந்து வியூவில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு கீழே போயிட்டு அந்த மாதிரி போட்டு ஹவுஸ் மாதிரி அமைச்சு அதில் வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வியூ பார்த்துட்டு சாப்பிடணும். இங்கேருந்து கீழே வரைக்கும் வந்து ஃபுட்டை வந்து சப்ளை பண்ணிட்டு போகிறாங்க, சலிக்காமல் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து அழகாக வந்து சாப்பிட்ற கட்டி வச்சுருக்காங்க. கார்டன் பார்த்திங்கன்னா வெளியில் கார்டன் இருக்குது, அங்கேயும் சேர்ஸு, டேபிள்ஸு, இந்த மாதிரி டைனிங் டேபிள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி உட்காந்து சாப்பிட விருப்பமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். என் குழந்தைங்க இதில் தாண்டி வந்து இந்த போட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சுங்க. சுற்றி முற்றி ஏரி எல்லாம் காடுகள்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வந்து வாடையும் இல்லை, எதுவும் இல்லை, கிளியராக இருக்குது. இங்கே ஐஸ் வாட்டரும் வச்சுருவாங்க, ஐஸையும் போட்டுருவாங்க. அப்படி செம்ம ஜில்லாக குடிக்கிறாங்க இங்கே. நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். அதுக்கு ஒரு சாஸ் தருவாங்க. இந்த சாஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் அது ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஒரு பெப்சி ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை மாதிரியே இருக்குல்ல. இது பெரிய ப்ரான்ஸுங்க, பெரிய இறாலை அப்படியே வந்து கட்லெட் மாதிரி டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் முக்கி பொரித்து தந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பொரிச்ச கட்லெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ ஓரியோ ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, வெண்ணிலா. என் பொண்ணு வந்து கோன் ஐஸ் வாங்கினா, நான் வந்து சாக்லேட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கினோம். சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு அழகாக ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாச்சு. டேஸ்டியாகவும் இருக்குது. இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா தொண்டையே கட்ட மாட்டேங்குது, நல்லா இருந்துச்சு. இந்த ஊர் மிட்டாய் அது. ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அது ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. கிளம்பி நாங்கள் வெளியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணி போல் பாதி தூரம் வந்துட்டோம். நாங்கள் சோன்பூரி கிட்டக்க பாதி தூரம் வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் காஃபி கஃபேல வந்து நிப்பாட்டிட்டோம். அப்புறம்
பாத்ரூம்லாம் போகணுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து டாய்லெட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுருப்பாங்க. ஒன்றுமே டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க முதற்கொண்டு நயன்தாரா தமன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அளவுக்கு இருப்பாங்க. பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அப்படி நீட்டாக இருப்பாங்க. ஒரு ஐயரையும் படாமல் அவ்வளோ நீட்டாக சுத்தமாக அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேப்புச்சினோ வந்து காஃபி வந்து வாங்கினோம். சூடாக காஃபி குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா இங்கேருந்து திரும்ப ஒரு 2.5 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். அதனால் காஃபி குடிச்சிட்டு கார் ஓட்டினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னனால கேப்புச்சினோ வந்து சூடாக வந்து காஃபி வாங்கியாச்சு. இந்த சைடு ஸ்நாக்ஸும் இருந்துச்சு. பிஸ்கட்லாம் வாங்கிட்டு காஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோல்டு காஃபியும் நல்லாயிருக்கும். சரி சூடாக குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சர்க்கரை போட மாட்டாங்க, தனியாக தான் கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஸ்ட்ராவே வேணாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டு அப்படியே குடிப்போம் சூடாக அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரௌன் சுகரும் வச்சுருந்தாங்க, ஒயிட் சுகரும் வச்சுருக்காங்க. அவ்வளோ காஃபி பவுட்ரு போட்டிருந்தாங்கங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சோன்பூரிக்கு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நாங்கள் தாய்லாந்தில் சுற்றி பார்த்த நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.